ஏசாயா 26 அதிகாரம் 1 ஆமென், ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நீங்கள் கவனமாக இந்த வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, பெலனான நகரம் நமக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெலனான நகரம் நமக்கு உண்டு. ஆமென். அந்த பெலனான நகரத்திற்கு இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் நமக்கு ஒரு பெலனான நகரம் நமக்கு இருக்கு. அது நிச்சயமா இருக்கு. அந்த பெலனான நகரத்திற்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால், அந்த பெலனான நகரத்தில் நித்தியமாய் வாழ வேண்டும் என்றால், அதற்கு என்ன தகுதி? இரட்சிப்பையே அந்த பெலனான நகரத்திற்கு அரணுனா அடைக்கலமா, மாத்திரமல்ல மதிலா, காம்பவுண்ட் வாலா கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்போ ஒரு 10th எழுதி பாஸ் பண்ணாதான் +1க்கு போக முடியும். ஒரு +2 எழுதினாதான் பாஸ் பண்ணாதான் காலேஜ் போக முடியும். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெலன் எது, பாதுகாப்பு எது, மதில் எது என்று சொன்னமே என்றால், அதை கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரா? இரட்சிப்பையே. ஆமென். இப்போ நம்முடைய சரீரம் கூட ஒரு பெலனான நகரம் தான். இது ஏன் பெலனா இருக்குன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரட்சிப்பு பெலனாய், அரணாய், பாதுகாப்பாய், மதிலாய் மாறுகிறது. ஆமென். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. நீட் எழுதினாதான் இப்போ என்ன பண்ண முடியும்? நீட் எழுதி பாஸ் பண்ணாதான் டாக்டர் ஆக முடியும். அதே போல் ரட்சிக்கப்பட்டாதான் பெலன், அரண், பாதுகாப்பு. அதை ஆண்டவர் அதை நமக்கு தகுதியாக வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த இரட்சிப்பு மதிலாய், அரணாய், நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிற அந்த இரட்சிப்பை, அதைத்தான் யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 3:2, மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். ஆமென். இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன தியானித்தோம்? கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலத்தை, இரட்சிப்பின் காலம், ஜெபிக்கிற காலம் அப்படின்னு நம்ம நிறைய காலத்தை நம்ம என்ன பண்ணோம்? தியானித்தோம். அப்போ இன்றைக்கு ஆகவே தான் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் ஒரு பெலனான நகரத்திற்குள்ள, ஒரு மதிலுக்குள்ள, பாதுகாப்புக்குள்ள இருக்கணும் என்றா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அப்போ இரட்சிப்பு அப்படின்னு சொன்னா, என்றைக்கோ ஒரு நாள் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு. அன்றைக்கு என் பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவது அது ரட்சிப்பு அல்ல. ஆமென். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுபவனே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, மத்தேயு 24 அதிகாரம் 13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். 3 ஒரே காரியத்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:21, ரோமர் 10:13, யோவான் 2:32. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது? அவனுக்கு அந்த ரட்சிப்பு அவனுக்குள்ள வந்துடுது. அப்போ ரட்சிப்பு கிருபையினால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்?
கிருபையினால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறானோ அவன் அன்றைக்கு என்ன பண்ணுகிறான்? ரட்சிக்கப்படுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயமாய் மாறும். ஆகவே தான் பிலிப்பியர் 2:12 பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் இவ்விதமாக தெளிவாக குறிப்பிடுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. ஆ ஆ ஆ ம் அதிக பவுல் சொல்லுகிறார், இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பவுல் சொல்லுகிறார், பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணணுமா? பிரயாசப்படணும். ஆமேன். அப்போ என்றைக்கோ பெற்ற ரட்சிப்பை வைத்து அரணாய், பாதுகாப்பாய், மதிலாய், பரலோகத்திற்கு போற தகுதியாய் அது காணப்படாது. ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணணுமா? பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் அதை பிரயாசப்பட்டு எப்படியாவது அந்த தகுதியை, ரட்சிப்பு என்பது ஒரு தகுதி, அந்த தகுதியை இழந்து விடாதபடி அந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் நிலை நிற்க பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுதுதான் அந்த அரணான மதிலான பட்டணத்திலையும் போக முடியும். இந்த உலகத்திலையும் நம்ம எப்படி வாழ முடியும்? பாதுகாப்பாய் வாழ முடியும். ஆமேன். ஆகவே தான் சங்கீதம் 14:17 53:6 ஒரே காரியத்தை தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. அந்த ரட்சிப்பு வரும் பொழுது, அந்த ரட்சிப்பை பிரயாசத்தோடு பாதுகாக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பெல்லாம் திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமேன். ஒரு மனுஷன் ஆண்டவரை மனம் திரும்பி நான் ரட்சிக்கப்பட்டேன்னு ஏற்றுக்கொள்வானே என்றால், இல்லைன்னா ஒரு மனுஷி ரட்சிக்கப்பட்டிருப்பாளே என்றால், அங்கே என்ன நடக்கிறது? முதலாவது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறார். பாவத்தின் சிறையிருப்பு, வியாதியின் சிறையிருப்பு, சாபத்தின் சிறையிருப்பு, எல்லா சிறையிருப்பும் எங்க கிடைக்கும்னா ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ள வரும் பொழுது பழையவள் எல்லாம் ஒளிந்து போகிறது. கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். அடுத்த பகுதி சொல்லுகிறது, உடனே யாக்கோபுக்கு என்ன கிடைக்கிறது? களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய டேர்னிங் பாயிண்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். சாபம் தொடருவதில்லை, வியாதி தொடருவதில்லை, பாவம் தொடருவதில்லை, வறுமை தொடருவது இல்லை. அந்த மனிதனுக்கு பெரிய களிப்புனா சந்தோஷம் மாத்திரம் அல்ல, பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். ஆமே. யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கு? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கையில மகிழ்ச்சி, களிப்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறார். தாவீது சங்கீதம் 62:2-6 சொல்லுகிறார், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆமேன். உண்மையிலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பில் நிலை நின்று அந்த ரட்சிப்புக்காக அவன் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படும் பொழுது
அவனை எந்த சக்தியும் அசைக்கவே முடியாது. ஆமென். அது மந்திரவாதியா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையில களிப்பு தான் உண்டாகும், சந்தோஷம்தான் உண்டாகும். அவன் பலனான ஒரு நகரத்துக்குள்ள, அடைக்கல பட்டணத்துக்குள்ள அவன் வாசம் பண்ணுகிறான். அவனை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. ஆமென். பாருங்களேன், இதுக்கு இன்னொரு வசனத்தின் மூலமாக நான் சொல்றேன். எரேமியா 5:25 வாசிங்க. எரேமியா 5:25 எரேமியா இவ்விதமாக சொல்லுகிறார். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. உங்கள் விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு, அப்ப நமக்கு நன்மையை வர விடாமல் தடுப்பது என்னதுன்னு சொல்றாரு? நம்முடைய பாவங்களே நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் அது தடையா இருக்கிறது. இன்னும் உங்கள் பாவங்களே தேவனுக்கு உங்களுக்கு நடுவாக என்ன கொண்டு வருகிறது? பிரிவினையை கொண்டு வரும். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு விடுவானே என்றால் அவனுக்கு அரணாய் மதிலாய் அந்த ரட்சிப்பு மாறுகிறது. மாத்திரமல்ல, களிப்பு சந்தோஷம் உண்டாகிறது. அவனுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் மாறி, எப்படி சவுல் மேல அபிஷேகத்தை சாமுவேல் ஊற்றின பொழுது, எண்ணெயை ஊற்றின பொழுது வேற இருதயத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, அவனுடைய வாழ்க்கையே மாறிடுது. ஆமேன். அப்போ இந்த ரட்சிப்பை குறித்து தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம வாசித்த வேத பகுதியின்படி நம்முடைய பாவங்கள் தான் நன்மையை பெற என்னதான் இருக்கு? தடையா. ஆகவே தான் மத்தேயு 9:2 ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வரும்பொழுது இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே, வாசிக்கலாம், திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு. அவன் திமிர்வாதமாய் இருப்பதனுடைய ரகசியம் என்ன? அவனுடைய பாவம். ஆகவேதான் ஆண்டவர் முதலாவது அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென். பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது, பாவங்கள் நம்மளை விட்டு விலகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வியாதி எல்லாம் மாறிடும். ஆமென். ஆகவேதான் விபச்சாரம் செய்த ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவினிடத்துல வந்தாதான் தனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றி கண்ணீரால நனைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து தலை மயிரினால துடைத்து கொண்டே இருந்தாள். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, பாவியான ஸ்திரீ தொடுகிறது உமக்கு தெரியாதான்னு கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஆமே. அப்போ பாவம் மன்னிக்கப்படணும், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவினிடத்துல ஒருவன் வரும் பொழுது கர்த்தர் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சந்தோஷத்தையும் களிப்பையும் மகிழ்ச்சியையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறார். ஆமேன். அப்போ இந்த அரணான பட்டணத்துக்குள்ள, மதிலான பட்டணத்துக்குள்ள நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும்னா ஒரு பாதுகாப்பான பட்டணத்துக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் ஒரு 7 காரியம் வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும்னா, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்றால், மகிழ்ச்சி களிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவதாக வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 7:10 நம்ம திருப்புவோம். 2 கொரிந்தியர் 7:10 திருப்புவோம். அங்கே இப்படியாக சொல்லுகிறது, மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு மனம் திரும்புதல். ஆமென்.
உண்மையிலேயே மனம் திரும்புதல். ஆமேன். ரட்சிக்கப்பட்டேன்னு உதட்டளவுல இல்லை, ரட்சிப்பு என்கிற அடையாளத்திற்கு, வேதம் சொல்லுகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மனஸ்தாபத்திற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ இதற்கு நல்ல ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னா, சகைவை குறித்து லூக்கா 19ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் நம்ம வாசித்தோமே என்றால், அதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் அப்படின்னு வேதத்தில் நம்ம அதை திருப்பலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9 வரைக்கும், இயேசு சகேவினிடத்துல, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில தங்க வேண்டும் என்றார். இப்போ இயேசுவை சந்திக்கிறான். அவனுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படி அவனுடைய வீட்டில தங்கும்படி கூட்டிட்டு போறார். அப்படி போன உடனே அவன் சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போறான். ஆனால் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் இயேசுவை கூட்டிட்டு போறான். அப்போ அங்கே அதை கண்ட யாவரும் 7ஆம் வசனத்தில், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். ஆமேன். உடனே சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் நான் வாங்கினதுண்டானால் அதுதான் உண்மையிலேயே மனம் திரும்புதல். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையான மனம் திரும்புதல்னா என்னன்னா, அவனோட ஆண்டவர் பேசுவார், உணர்த்துவார். அப்ப நீ அவங்களோட மூஞ்சை தூக்கிட்டு இருக்கிற, இந்த தப்பெல்லாம் நீ பண்ணியிருக்கிற, இதெல்லாம் நீ விட்டுடணும், அறிக்கை பண்ணணும், யாருக்கு விரோதமாய் பேசினாலும் நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் உண்மையாய் தன் காரியங்களை எல்லாம் யாரு விட்டு அறிக்கை பண்ணி செக்ரேட் பண்றாங்களோ அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அதுதான் முடிவு பரியந்தம் நிலைநிறுத்துகிற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும்னா, யார் இடத்துல கசப்பு இருக்கு ஆண்டவரே, இன்னும் யார் இடத்துல வைராக்கியம் இருக்கு, இன்னும் நான் என்ன அக்கிரமம் பண்றேன் அப்படின்னு உண்மையான ஒரு மனம் திரும்புதல். அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் விட்டு சகைவு அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமேன். சரி, அப்போ முதலாவது முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும்னா அந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். முற்றுமுடிய ஆண்டவர் வருகை வரைக்கும், இல்லைன்னா மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் அந்த ரட்சிப்பில் நான் நிலை நிற்கணும்னா ஒவ்வொரு நாளும் உண்மையான அந்த ரட்சிப்பு மனம் திரும்புதல் இருக்கும் பொழுது, பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போகும் பொழுது அவன் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனாய் மாறுகிறான். ஆமேன். ரெண்டாவதாக, முடிவு பரியந்தம் நான் நிலை நிற்கணும். அந்த ரட்சிப்புல நான் நிலைத்திருக்க, நிறைவேற பிரயாசப்படுவது என்றால் என்ன? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணு? விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றான். ஆமேன். இப்போ முதலாவது உண்மையான மனம் திரும்புதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முடிவு பரியந்தம் அவன் நிலை நிற்க உதவி செய்கிறது. ரெண்டாவதாக, அந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றால், அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு பவுல் சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன? ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமேன்.
அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனா என்ன? இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராய், அவராலே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவர் எதற்காக உலகத்திற்கு வந்தார்? இழந்து போனதை தேடி வந்தார், பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தார். ஆமேன். ஒரு நீதிமானை தேடி வரல. யாரை தேடி வந்தார்? பாவிகளை தேடி வந்தார். அதற்காக தான் சொன்னார், நல்ல சுகமா இருக்கிறவனுக்கு வைத்தியன் தேவையில்லைப்பா, வியாதியா இருக்கிறவனுக்கு தான் டாக்டர் தேவை. அதே போலதான் இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னை மீட்டு எடுப்பதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக, என்னை அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டு எடுப்பதற்காக அவர் உலகத்திலே வந்து, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரியில யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த கல்வாரிக்கு நான் போகும் பொழுது, சிலுவைக்கு போகும் பொழுது, எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளாதவர். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுகிறது? சுத்திகரிக்கிறது. ஆமேன். ஒரு மனுஷன் முடிவு பரியந்தம் நிலை நிற்பதற்கும், அவனுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதற்கும், ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையில போய், ஆண்டவரே நான் முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும், ஆண்டவரே உம்முடைய வருகை வரைக்கும் அந்த ரட்சிப்புல நான் நிலை நிற்கணும், உண்மையல்லாமல் என் வாழ்க்கையில வெற்றியை பெறவே முடியாது, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் தூய வாழ்க்கை வாழும்படி, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்படி, ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிலுவைக்கு போவீர்கள் என்றால், சிலுவை அடியில நீங்கள் தஞ்சம் புகுவீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்றால், மெய்யாகவே நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவேதான் ஏசாயா 53:4-6 சொல்லுகிறது. ஏசாயாவை திருப்புவோம், 53ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். அதனுடைய 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி நம்ம விசுவாசிக்கணும், மெய்யாகவே அவர், இப்படி வாசிப்போமா? மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார். இன்னும் 6ஆம் வசனம் 5ஆம் வசனம், என்னுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அருகில போய் அவருடைய காயங்களை எல்லாம் நோக்கி பார்த்து, எனக்காக இயேசு கிறிஸ்து விலைக்கரியம் செலுத்தியிருக்கிறார், அடிக்கப்பட்டிருக்கிறார், அவர் இரத்தம் சிந்தி விலையேறப்பட்ட ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை நான் காத்து கொள்ளணும். சாதாரணமா எனக்கு கிடைக்கல, இயேசு கல்வாரி சிலுவையில தன்னையே அர்ப்பணித்து கொடுத்திருக்கிறார், விலைக்கரியம் செலுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நான் விட்டுவிடக் கூடாது. அந்த ரட்சிப்பை நான் வேற எந்த காரியத்திற்கும் நான் புறக்கணித்திடக்கூடாது. அந்த ரட்சிப்பை மீண்டும் மீண்டும் அவரை நான் சிலுவையில அறையக்கூடாது. இந்த நாள் என் வாழ்க்கையில ஜெயமா இருக்கணும் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு நிறைவேற இன்றைக்கும் நான் பிரயாசப்படுகிறேன், இன்றைக்கும் முடிவு பெற இந்த நிலை நிற்க பிரயாசப்படுகிறேன் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து விசுவாசிக்கும் பொழுது, என்னுடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய சாபத்திற்காக நொறுக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய வியாதிகளுக்காக கல்வாரியில தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவுக்காக, என் ரட்சிப்புக்காக அவர் செலுத்தின விலைக்கரையும் பெரியது. அந்த ரட்சிப்பை நான் தக்க வைத்துக் கொள்வதற்கு, ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த இயேசுவின் கல்வாரி பாடுகளை தியானிக்க 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 ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவார். ஒவ்வொரு நாளும் பாவம் உங்களை அணுகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்ப இரண்டாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் எனக்காக மரித்து விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நான் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பில் முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தப்படுவீர்கள். ஆமேன், அல்லேலூயா. மூன்றாவதாக, அந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் தக்க வைப்பதற்கு, அந்த ரட்சிப்பில் நிறைவேற எப்படி பிரயாசப்படணும்னா, எபிரேயர் 2:4 சொல்லுகிறது. அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் நடுவில் இருந்து சொல்றேன். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமேனால் தண்டனைக்கு எப்படி? அப்ப மூன்றாவது, ரட்சிப்பை குறித்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுமா? கவலைப்படணுமா அந்த ரட்சிப்பை குறித்து. ஆகவே 1 பேதுருல அதற்கு அழகா விளக்கம் சொல்லுகிறார். 9-10 வசனத்துல 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பணும்னா எப்படி அந்த ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 பேதுரு 1:9-10. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை குறித்து என்ன பண்ணணுமா? கருத்தாய் ஆராய்ந்து அந்த ரட்சிப்புல ஏதாவது கரை வந்திருக்கிறதா, ஏதாவது பாவம் வந்திருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து கவலைப்பட்டு பரிசோதிக்கணும். ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா இயேசு எனக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம ஒரு கவலைப்பட்டுனா ஒரு ஜாக்கிரதையாய், இல்லையா? ஒருத்தர் நமக்கு விலையேறப்பட்ட ஒரு வெகுமதியை கொடுத்திருக்காங்கன்னு வைப்போமே, அந்த பொருளை நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ணும் கருத்துமா பத்திரமா. அதில் ஒரு கார் வாங்கினோம்னா, இப்போ நான் கார் வச்சுருக்கேன்னு வச்சுக்குவோமே, அந்த கார் எனக்கு ஒருவேளை அது எனக்கு ஒரு கிரேசி, அது என்ன சொல்கிறது, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த கார் மேலே. யாராவது அந்த கார் பக்கத்தில் போனால் கூட சுரண்டிடுவாங்களா? டேர்சல் சைக்கிளை நிறுத்தினா கூட, இடை கொஞ்சம் தள்ளி நிறுத்து, கோடு போட்டுறாத அப்படின்னு அந்த காரை சுற்றி ஏதாவது கோடு போட்டிருக்கா, யாராவது கிறுக்கிறாங்களான்னு பார்க்குற மாதிரி இந்த ரட்சிப்பை குறித்து கவலையோடு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுமா? ஆராய்ந்து பார்க்கணும். எங்கேயாவது ஓட்ட விழுந்துட்டா, எங்கேயாவது அந்த ரட்சிப்பில் ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சா என்று அந்த ரட்சிப்பை குறித்து ஒவ்வொரு நாளும் கருத்தாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமேன். இன்னைக்கு அந்த இரவுல, இன்னைக்கு நான் பகல்ல கரெக்டா இருந்திருக்கிறேனா, இந்த பகல் முழுவதும் என் ரட்சிப்பை சேதப்படுத்துகிற காரியம் ஏதாவது வந்திருக்கிறதா என்று கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தா முடிவு பரியந்த நம்ம நிலை நிறுந்துரும். ஆமென், அல்லேலூயா. அதற்கு நல்ல உதாரணம் பாருங்களேன். தாவீதை நம்ம எடுத்துக்கொண்டோமே என்றால், சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் அதிகாரத்துல தாவீது அந்த ரட்சிப்பை அசால்ட்டா ஒரு விட்டுல. தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவனுக்குள்ள நல்ல பாடல்களை எழுத, நல்ல வசனத்தை சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இதயத்திற்கு ஏற்றவனாய் கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு நாள் அவனுடைய ரட்சிப்பில் ஒரு சின்ன கரை வந்த உடனே சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் அந்த ரட்சிப்பை குறித்து எவ்வளவாய் அவர் கவலைப்படுகிறார் என்பதை சங்கீதம் 51:1 சொல்லுகிறது. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஐயா, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்கப்பா. என் மேல நீங்க அன்பு வைத்திருந்தீங்க, என் மேல கிருபையை வைத்திருந்தீங்க, ஒரு அபிஷேகத்தை என்னை தந்திருந்தீங்க, இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னீங்க. ஆடுகளின் பின்னால் சுற்றி திரிந்த என்னை ராஜாவாய் நீங்க உயர்த்தினீங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அந்த ரட்சிப்புக்கு விரோதமாய் அந்த பாவம் வந்துவிட்டது ஆண்டவரே. அந்த மீறுதல்கள் நீங்க என்னை என்ன பண்ணுங்க, சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி
என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். 4ஆம் வசனத்துல சொல்லுகிறார், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். 5ஆம் வசனத்துல, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். 7ஆம் வசனத்துல, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் ஆண்டவரே, அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும். ஆமேன். அந்த ரட்சிப்பை குறித்து தாவீது மிகுந்த கவலையோடு ஆண்டவரிடத்துல போய், ஈசோப்பினால் என்னை கழுவு ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க ஆண்டவரே, உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஆமேன். அப்படிதான் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முடிவு பரியந்தம் நிலை நிற்க கர்த்தர் கிருபையை தருவார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த ரட்சிப்பை ஆராய்ந்து பார்த்து, இந்த நாளில் நான் சரியாய் வாழ்ந்தேனா, இந்த நாள் கர்த்தருக்கு விரோதமாய் என் வாழ்க்கையில ஏதாவது சம்பவித்ததா என்று ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அந்த ரட்சிப்பை ஒரு கேர்லெஸ்ஸா விட்டு விடாதபடி, ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை கர்த்தர் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறாரு, அதை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கும் பொழுது நீங்க முடிவு வரைந்த நிலை நிற்கிறீங்க. ஆமேன். அந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அரணான பட்டணத்துக்குள்ள, மதிலுள்ள பட்டணத்துக்குள்ள வைத்தவர் உங்களை பாதுகாப்பார். ஆமேன். ரட்சிப்பு எதற்காக என்று வேதம் சொல்லுகிறது, அதை மறந்துடக்கூடாது. அரணான பட்டணம், ஒரு மதிலுள்ள பட்டணத்துக்குள்ள, ஒரு பலனான நகரம், அதற்கு கர்த்தர் ரட்சிப்பையே அரணாகவும் மதிலாகவும் வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். அப்ப முடிவு பரியந்தம் நான் நிலை நிற்கணும்னா, 4ஆவதாக மார்க்கு 16:16 இவ்விதமாக சொல்லுகிறது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் எடுக்கிற 4ஆவது பிரயாசம் என்ன, முடிவு வரைந்த நான் நிலை நிற்கணும்னா நீங்க எடுக்கிற தீர்மானம் என்ன? மார்க்கு 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டுறேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்துங்க. முடிவு வரைந்த நிலை நிற்கணும்னு விரும்புறவங்களாம் கரங்களை உயர்த்துங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்நானம் எடுத்தவங்க மாத்திரம். ஞானஸ்நானம்னா நான் குழந்தை ஞானஸ்நானத்தை சொல்லலை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ 4ஆவதாக ரட்சிப்பு முடிவு பரியந்தம் தக்க வைப்பதற்கு, அந்த ரட்சிப்புல நிலை நிற்பதற்கு வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் எடுத்தவன் முடிவு பரிந்த நிலை நிற்பான், முடிவு பரிந்த ரட்சிக்கப்படுவான். ஆகவேதான் யோவான் 3:5 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று திட்டமா சொன்னார். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் அவனுக்கு என்ன கிடையாது, பலனான நகரம் இல்லை, அரணான பட்டணம் இல்லை, மதிலான பட்டணம் இல்லை. கர்த்தர் ரட்சிப்புக்கு ஒரு நிலை நிற்கும்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார், விசுவாசமுள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். அதற்கு ஆதாரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பு நிலை நிற்கணுமா? முடிவு பரியந்தம் நீங்க நிலை நிற்கணுமா? முடிவு பரியந்தம் வெற்றி பெறணுமா? ஆமென், இயேசுவே வாரும் என்று அவரை சந்திக்கிற வரைக்கும் உங்களுடைய ஓட்டம் ஜெயமா இருக்கணுமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல நீங்க என்ன இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா உங்களுக்கு கர்த்தர் ஒரு சான்ஸை தருகிறாரு. ஈஸ்வர் அன்னைக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்கு, போகும்போது உங்க பெயரை கொடுத்துட்டு போங்க. அன்றைக்கு கர்த்தர் உங்களை
முடிவு வரைந்தும் நிலை நிற்பதற்கு ஒரு சாட்சியாக உங்களை கர்த்தர் ஞானஸ்நானத்துக்குள்ள அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் முடிவு பரியந்தம் உங்கள் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள ஞானஸ்நானம் பெரிய அரணா இருக்கு, அது மதிலாக இருக்கு. ஆமேன். அவங்க தான் வீட்டில் போய் நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8:35 39 வரைக்கும் அங்கே எத்தியோப்பிய ராஜஸ்திரிக்கு மந்திரியாயிருந்த ஒரு எத்தியோப்பியனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த எத்தியோப்பியன் எருசலேமில் ஆண்டவரை தொழுது கொண்டு அவன் தன் சொந்த தேசத்திற்கு தன்னுடைய ரதத்தில் போய்கொண்டே இருக்கிறான். இயேசு ஆவியானவர் பிலிப்பினிடத்தில் அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரதத்தில் பிலிப்பு எத்தியோப்பியனோடு சேர்ந்து கொள்ளும் பொழுது அவனுடைய கையில் ஏசாயாவின் புத்தகத்தை அவன் வாசித்து கொண்டு செல்லுகிறான். அப்போ இந்த ஏசாயாவின் புத்தகத்தில் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று பிலிப்பு அவனிடத்தில் கேட்கும் பொழுது எனக்கு விலைக்கு சொல்லுங்க அப்படின்னு அவன் சொன்ன உடனே பிலிப்பு இயேசுவை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் விலைக்கு சொன்ன உடனே அவன் மனம் திரும்புதல் அவனுடைய வாழ்க்கையில். பக்கத்தில் தண்ணீரை பார்க்கிறான், ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாக தண்ணி இருக்கு, ஏன் நான் லேட் பண்ணணும், உடனே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த இடத்திலேயே அவன் என்ன பண்ணினா ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் திரும்பி போனான். அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்றால் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாக பழையவெல்லாம் ஒளிந்து போகிறதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் என்றால் என்ன? அவன் தண்ணீரில் முழுகும் பொழுது இயேசு எனக்காக மரித்தார்னு சொல்றாருங்க. இல்லாவிட்டால் நான் இயேசுக்காக பழைய காரியமெல்லாம் நான் அடக்கம் பண்ண ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு அறிக்கை பண்றதற்கு அடையாளம். முதலாவது இயேசு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்று அறிக்கை பண்ணுகிறோம். ரெண்டாவது பழைய இந்த பாவ மனுஷனை எப்படி நான் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டாரோ என் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுகிறேன். இயேசு உயிரோடு எழுந்தது போல இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில ஜீவிக்கிறார். அதுதான் ஞானஸ்நானத்தின் அடையாளம். ஆமேன். பழைய எல்லாம் ஒளிந்துட்டு பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டேன், இயேசு அடக்கம் பண்ணி உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிப்பதற்கு அடையாளமாக, மாத்திரமல்ல நானும் என் பழைய வாழ்க்கையை புதைச்சிட்டேன், இனி நான் புதிய வாழ்க்கையா வாழுகிறேன் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் என்னது? ஞானஸ்நானம். அதுவும் ஞானஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞானஸ்நானம். ஆமேன். அல்லேலூயா. நான் 10th படிக்கும்போது ரொம்ப ஆவலாக ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படி இப்படின்னு. அப்போ ஞானஸ்நானனே தெரியாது. ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாக இன்னைக்கு கூட அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார், டிஜி போவாஸ். காலையில் 4 மணிக்கு நான் மேலே வந்த உடனே அவர் திடீர்னு காலையில் கூப்பிட்டார், எப்படிப்பா இருக்கிற, ஊழியெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். ஆமேன். காலையிலே ஃபோன் பண்ணி அவ்வளோ விசாரித்தார். பாருங்களேன், அவர் கிட்டத்தட்ட நார்கோயில் அவ்வளோ பெரிய சபை வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவரை நான் தொந்தரவு பண்ணி, இல்லை உனக்கு இப்போ வேண்டால, நீ உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னார், எனக்கு இன்னைக்கு ஞானஸ்நானமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக 10th படிக்கும்போது ஞானஸ்நானத்தை எடுத்துட்டு அன்னைக்கு எடுத்தவன் தான். அப்புறம் +1 +2 காலேஜ் போனோம், எல்லா வாழ்க்கை ஞானஸ்நானமே போயிடுச்சு. அப்புறம் உண்மையாக மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அண்டனப்பம் அலுவலகத்தில் உண்மையாக மனம் திரும்பினதுக்கு அப்புறம் சாமன்கிட்ட போய் சொன்னேன், சாமண்ணே இப்படி நான் எடுத்தேன், எனக்கு ஞானஸ்நானம்னா என்னமே தெரியாது, ஒரு ஆர்வத்தில் எடுத்துட்டேன், இப்போ இஸ்ரேல் போகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, யோர்தானில் ஆண்டவர் எடுத்த யோர்தானில் ஞானஸ்நானம் நான் எடுத்துக்கிறேன், இப்போ தான் ஞானம் வந்திருக்கு, பரவாயில்ல எடுத்துக்கப்போ அப்படின்னார். அப்புறம் இஸ்ரேல் தேசத்தில் போய் அந்த யோர்தானில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம். ஆமேன். ஆகவே ஞானம் வந்த பிறகு ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாக எடுக்கிறதா ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் முடிவு பறிந்து உங்கள் ரட்சிப்பை பாதுகாக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அந்த ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் பாருங்களேன், யோவான் இடத்துல யோர்தான் பக்கத்தில் இயேசு எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பான்னு சொன்ன உடனே யோவான் சொல்லுகிறான், நான் தான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும், நீர் என்னிடத்தில் வருவதா அப்படின்னு தடை பண்ணினா. இயேசு சொன்னார், நீ எனக்கு தடை பண்ணாத,
எல்லா நீதியும் நிறைவேற்றணும். ஆமேன், ஹல்லேலூயா. மத்தேயு 3:15 எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு நீதி. ஞானஸ்நானம்னா நீதி. இயேசுவே சொல்லிட்டார், இயேசுவே எடுத்துட்டார். ஆமேன். அப்ப அதுல நமக்கு ஆர்கியூ பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆகவே அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல நீங்க ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்களே என்றால் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அதே தான் அப்போஸ்தலர் 16:32-33 அங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையின் கதவுகளெல்லாம் திறக்கப்பட்ட சிறைச்சாலை தலைவன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள விரும்பினான். அங்கே பவுல் சொன்னார், இல்லப்பா நான் இங்கே தான்ப்பா இருக்கிறோம். அவன் சொல்றான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். உடனே அதெல்லாம் ஏற்றுக்கொண்டான். உடனே அன்னைக்கே ஏற்றுக்கொண்ட அன்னைக்கே தானும் தன் குடும்பத்தார் அனைவரும் என்ன பண்ணாங்களாம்? ஞானஸ்நானம், விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆமேன். ரட்சிக்கப்பட்டன்னா அடுத்த லெவல் எங்க போயிடணும்? ஞானஸ்நானம். அதுதான் முடிவு பரிந்து உங்களை என்ன பண்ணும்? நிலை நிறுத்தும். ஆமேன், ஹல்லேலூயா. சவுல் பவுலா மாறினார். பவுலா மாறி அவர் கண் திறக்கப்பட்ட அந்திரையா அனனியா போய் ஜெபித்த உடனே அப்படி செதில்கள் விழுகிறது, கண்கள் திறக்கப்பட்டது. உடனே ஞானஸ்நானம் எடுத்து ஊழியம் செய்தான். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிப்பு நமக்கு அரணும் மதிலும் அதுல நிலைத்திருக்கணும்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும். நாகமான இடத்துல எலிசா சொன்னார், உன் குஷ்டரோகம் போகணுன்னா யோர்தான்ல போய் 7 தரம் முழுகு. முடியாது ஆச்சா புச்சான்னாரு. நீ முடியாதுன்னா குஷ்டரோகியாவே இரு அப்படின்ட்டு சொன்னார். அதுதான் அர்த்தம் இல்லையா? ஆனா அவங்களுடைய ஊழியக்காரங்களாம் சொன்னாங்க, ஐயா ஒரு சின்ன காரியம், அந்த யோர்தான்ல போய் முழுகுனா என்ன குறைஞ்சி போயிட போகுது? யோர்தான்ல முழுகினாரு, அவருடைய குஷ்டெல்லாம் மாறி குழந்தையை போல மாறிட்டார். நீங்க ஞானஸ்நானம் எடுத்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாய் மாறும். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. ரட்சிப்பையே அதற்கு அரணும் மதிலுமாக வைத்தார். அதுல ஒரு பகுதி ஞானஸ்நானம். ஆமேன். ஐந்தாவதாக தீத்துவின் புத்தகம் 296 பக்கத்துல 296 பக்கத்தை திருப்புவோம். 296 ரட்சிப்பு முடிவு பரிந்தம் நிலை நிற்பதற்கு. தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமேன். நான் 5ஆவதாக முடிவு பரியந்தம் நான் நிற்கணும். முடிவு பரியந்தம் நான் ரட்சிப்புல நிற்கணும். அது எனக்கு அரணாய் மதிலாய் இருக்கணும்னா பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால் நம்மை ரட்சித்தார். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த மதில் அரண் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்கு அடுத்த லெவல் ஞானஸ்நானம். அதுக்கு அடுத்த முடிவு பரிந்த நிலை நிற்கணும்னா பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல். ஆமேன். அப்ப அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன், ஆவியானுடைய அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிற மனிதன், அவன் எப்படிப்பட்ட மனிதனா மாறிடுறான் தெரியுமா? அபிஷேக தைலம் அவன் தலைமையில வந்துருது. ஆவியானவர் அவனுக்குள்ள வந்து விடுகிறார். ஆமேன். முதலாவது அந்த அபிஷேக தைலம் அவன் மேல இருக்கு. 2வது ஆவியானவர் அவனுக்குள்ள வந்துடுறாரு. இந்த நிறைவான ஆவியானவர் வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போயிடும். கர்த்தரே ஆவியானவர். ஆமேன். அப்ப கர்த்தரே ஆவியானவர் 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கதான் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால முடிவு பரிந்து நிலை நிற்க முடியாது.
நம்முடைய பராக்கிரமத்தினால நிலை நிற்க முடியாது. கர்த்தருடைய என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லுகிறார். நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய பராக்கிரமத்தினாலேயோ முடிவு பரிந்தும் நிலை நிற்கவே முடியாது. ஏனென்றால் சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கொடியேற்றுகிறவர் யாரு? ஆவியானவர். உனக்குள்ள ஆவியானவர், எனக்குள்ள ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்குமே என்றால், எனக்குள்ள ஒரு அக்கினி இருக்கும் என்றால், எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கும் என்றால், எவ்வளவு பெரிய பர்வதமாய் இருந்தாலும், செருபாபேலே எவ்வளவு பெரிய பர்வதமாய் இருந்தாலும் அது உனக்கு முன்பதாக எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஆவில நிரம்பி வழிகிற ஒரு மனுஷனுக்குள்ள சத்துரு உள்ள போக முடியாது, பாவம் அவனை தொட முடியாது. ஏன்னா அவனுடைய பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். உள்ளான மனிதன்ல அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அவன் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். உள்ள ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமுச்சோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் உள்ள வாக்கு கடங்கா பெருமுச்சோடு இணைந்து இருக்கும் பொழுது, ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய சத்துரு வந்தாலும் அபிஷேகத்தில் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. அபிஷேகம் 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 உங்களுடைய வாழ்க்கையில நுகத்தை உடைக்கும். அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தரும். அபிஷேகம் முடிவு பரிந்தும் நிலை நிற்பதற்கு அந்த ஆவியானுடைய வல்லமை தேவை. ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலே நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள ஒரு முள்ளு அவனை சேதப்படுத்தி கொண்டே இருந்தது. அந்த முள் அவனை விட்டு நீங்கும்படி அவன் ஜெபிக்கிறான். அந்த பாவ பிரமாணம் அவனுக்குள்ள இருக்கும் பொழுது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அவன் சொல்லிவிட்டு பவுல் சொல்லுகிறார், ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிட்டு. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை வேணுமா? அற்புதம் வேணுமா? முடிவு பரிந்த நிலை நிற்கணுமா? உனக்குண்டான ஆவியின் வரத்தை தினந்தோறும் அனல் மூட்டணும். அந்த ஆவியின் வரத்தை அனல் மூட்ட அனல் மூட்ட ஆவியானவர் நிரப்ப 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 முடிவு பரியந்த நீங்க நிலை நிற்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நேற்றைய அபிஷேகம் அல்ல, இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம், இன்றைக்கு அந்த வல்லமை, இந்த நாளில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த நாள் ஜெயமாய் வாழ்வதற்கு, இந்த நாள் நிலை நிற்பதற்கு காலைதோறும் அவருடைய கிருபை புதிது. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயினால நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிற மனிதன் அந்த நாளில ரட்சிக்கப்படுகிறான், ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுகிறான். அந்த மனுஷனுக்குள்ள எந்த காரியங்களும் சேதப்படுத்த முடியாது. அவர் சுட்டரிப்பின் ஆவியானவராய், சுத்திகரிப்பின் ஆவியானவராய், பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவராய், நிரம்பி வழிய பண்ணுகிற ஆவியானவராய், அக்கினி ஓமல போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய பண்ணுகிற ஆவியானவர். ரட்சிக்க முடிவு புரிந்து நிலை நிற்பதற்கு ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. பாருங்களேன், அப்போஸ்தலர் 8:12-17 வரைக்கும் நீங்க வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பிலிப்பு சமாரியாவில் பிரசங்கித்ததை கேட்ட பொழுது விசுவாசித்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அந்த இடத்துக்கு தேவனுடைய அப்போஸ்தலரை அனுப்பின பொழுது அங்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவே இல்லை. அப்பொழுது நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மேல் கரங்களை வைத்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாங்களா? பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். இந்த ரட்சிப்பை வைத்து நம்ம ஜெயமா வாழ முடியாது. ரெண்டாவது என்ன தேவை நமக்கு? ஞான ஸ்நானம். மூன்றாவது அடுத்த லெவல் நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது முடிவு பரியந்தம் நம்ம நிலை நிறுத்தப்படுவோம். ஆமென். ஆறாவதாக அப்போஸ்தலர் 2:40 சொல்லுகிறது, இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன பண்ணுங்க? ரட்சித்து கொள்ளுங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு என்ன பண்ணணுமா? விலகணும். ஆமென். அதுக்கு சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடமாவலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கு ஏது? ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு நல்ல உதாரணம் யாருன்னா தானியேல் சிறையிருப்பாக பாபிலோன் தேசத்துல கொண்டு போகும் பொழுது ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுகிற எந்த காரியத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த ஆகாதென்று ஒரு தீர்மானம் பண்ணினா அவனுக்குள்ள கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆவியை வைத்தார்.
10 மடங்கு ஞானத்தை கர்த்தர் வைத்தார். ஆமென். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதே போலதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பார்த்து நேபுகாத் நேச்சார் இந்த சிலைக்கு முன்பதாக எக்காலம் கிண்ணறம் நாதசுரம் ஊதும் பொழுது வாசிக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் முகங்குப்புற தாழ விழுந்து வணங்கினது போல உங்களுக்காக இன்னொரு சான்ஸ். அதெல்லாம் ஊதும் பொழுது வாசிக்கும் பொழுது முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணணும்? வணங்கணும். ஆனா அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. ராஜாவை உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஐயா. நாங்க 10-11 அல்ல, நாங்கள்லாம் விசேஷித்தவர்கள். நாங்கள் ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்று வைராக்கியமாய் நின்ற சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவோடு கர்த்தர் உலாவி தப்புவித்தார். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்கப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக 7வதாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும்னா என்ன பண்ணணும்னா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை திருப்புவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கடைசியாக நம்ம ரட்சிப்புல நிலைத்திருக்கணும்னா, நம்ம ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் வருகைக்காக அவரை சந்திப்பதற்காக ஆவலுடன் என்ன பண்ணணும்? அவரையே நோக்கி காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க எப்போ வரீங்க, அவரை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கணும் என்று காத்திருக்கிற மனுஷன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதே இல்லை. 10 கன்னிகைகளை குறித்து நம்ம மத்தேயு 25:1-13 வரைக்கும் நம்ம வாசித்தோம் என்றால், மணவாளனை சந்திக்க 10 பேரும் புறப்பட்டு போறாங்க. அதுல 5 பேர் ஆவலுடன் ப்ரிப்பேரா காத்திருந்தாங்க. பாத்திரத்தை கொண்டு போனாங்க, பாத்திரத்துல எண்ணெயும் கொண்டு போனாங்க. அதுதான் ஆவலுடன் காத்திருப்பது. ஆனா அடுத்த 5 பேர் பாத்திரத்தை கொண்டு போனாங்க, என்ன கொண்டு போல? எண்ணெயை கொண்டு போல. பாத்திரத்துல ஓடு எண்ணெயை கொண்டு போன 5 பேர் மணவாளனை சந்தித்தாங்க. எண்ணெய் இல்லாமல் நிர்விசாரமாய் போன 5 பேர் மணவாளனை சந்திக்கிற வாய்ப்பை என்ன பண்ணாங்க? இழந்துட்டாங்க. ஆகவே ஆவலுடன் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் காத்திருக்கும் பொழுது இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்ல. ஆகவே இந்த ஓட்டம், இந்த காரியம்லாம் இல்லை, இதெல்லாம் முடிஞ்சு போகும். நம்ம வாழ்வது இன்னொரு வாழ்க்கைக்காக, அவரோடு உலாவுவதற்காக, அவரோடு இருப்பதற்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அந்த லெக்கோடு நம்ம காத்திருக்கும் பொழுது முடிவு பரியந்தம் ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளுவோம். முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பில் நம்ம நிலைத்திருப்போம். ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்க போறோம். ஆண்டவரே, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அருணுமாக ஏற்படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஒரு நாள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பில் நிலைத்திருப்பது, அந்த ரட்சிப்பில் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருப்பது, அந்த ரட்சிப்பில் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ளுவது, அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானித்தோம். உண்மையிலேயே மனம் திரும்பணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அந்த இரத்தத்தை சிந்தி காயங்கள் ஏற்பட்டு அவ்வளவு பெரிய விலைக்கரையும் செலுத்தி அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். 3வது, ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா கவலைப்பட்டு அதை பராமரிக்கும் பொழுது, எப்படி நம்ம வீட்டில் ஒரு காரியத்தை வளர்த்தோம் என்றால் அதை ஆராய்ந்து பார்த்து அதை கவனம் செலுத்தி வளர்ப்போமோ, அதே போல நம்ம அந்த ரட்சிப்பை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அந்த ரட்சிப்பை குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து நம்மை தகுதிப்படுத்தும் பொழுது நிலை நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம்.
மாத்திரமல்ல, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறவன் ஒவ்வொரு நாள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறான். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆமே. நல்ல கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் விரும்புறீங்க? முடிவு பரியந்தம் நான் நிலை நிற்கணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பில நான் நிலைத்திருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்களை எல்லாம் ஆண்டவரை பார்த்து உண்மையான ஒரு மனம் திரும்புதலை தாங்கப்பா. இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் அவரை நான் சிலுவையில் அறையக்கூடாது. அவர் எனக்காக ஏற்கனவே விலைக்கரையும் செலுத்தி விட்டார். என் பாடுகள் துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்திருக்கிறார். அவர் என் அக்கிரமத்தை எல்லாம் அவர் சுமந்திருக்கிறார். ஆகவே நான் சுமக்க தேவையில்லை. அவர் எனக்காக அவர் எல்லாவற்றையும் கல்வாரியிலே செய்து முடித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பழையவள் எல்லாம் கர்த்தர் மாற்றி விடுகிறார். சகலத்தையும் அவர் புதிதாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அபிஷேகம் பெறாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியினால பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஒரு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆவினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, மற்றவர்களோடு அல்ல, ஒரு வைராக்கியம், ஒரு பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. பினகாசை போல ஒரு வைராக்கியம், தானியேலை போல ஒரு வைராக்கியம், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல ஒரு வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் வருகைக்காக 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் எப்படி என்னையோடு காத்திருந்தாங்களோ அப்படி காத்திருக்கும் பொழுது மணவாளனை சந்திப்பதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, கிறிஸ்துவுக்குள்ள நான் வாழுகிறேன், என்னாலும் கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார். நம்புறீங்களா? கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வாழும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வெற்றியை தருகிறார். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து ஓசன்னா பாடிடுவே. நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜெய கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம்
என் நேசர் தரித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் தரித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். ஆமென். ஓ மேகங்கள் நடுவினிலே ஓ என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கரம் பிடித்து கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி முடிவு பரியந்தம் கர்த்தர் என்னை நிலைநிறுத்துவதற்கு 7 காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் நான் முடிவு பரியந்தம் நிலை நிற்பதற்கு அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் அவர் தருவார். ஆமென். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்த இந்த காரியங்களை எல்லாம் நீங்க செய்யும் பொழுது அவர் வருகிற வரைக்கும் பலனான நகரம் பூலோகத்திலையும் உண்டு, பரலோகத்திலையும் உண்டு. பூலோகத்திற்கு ரட்சிப்பு தான் மதில் அரண், பரலோகத்திற்கும் ரட்சிப்பு தான் அரணாய் மதிலாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்க ரட்சிப்புக்குள்ள நிலை நிற்பீர்களே என்றால் சாத்தான் தொட முடியாது, பாவம் தொட முடியாது, வியாதி தொட முடியாது, வறுமை தொட முடியாது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நீங்க இரத்த கோட்டைக்குள்ள வந்துடுறீங்க. கர்த்தர் யோபின் குடும்பத்தையும் வேலி அடைத்தது போல கர்த்தர் உங்களை வேலி அடைத்து அவர் பாதுகாப்பார். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா.